ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த 5 பச்சை கலர் ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோதான் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது கம்மியாயிடும், நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அந்த ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலில் எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது அது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும். அதோடு இரத்த குழாய்கள் மற்றும் இதய தமனிகளில் அடைப்பு உண்டாக்கி மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட கார்டியோவாஸ்குலர் நோய்களுக்கு காரணமாக அமையும் என்ற பயம் எல்லோருக்குமே இருக்கிறது. அப்படிப்பட்ட கெட்ட கொழுப்பு படிதலை தடுக்கவும் ஏற்கனவே உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைப்பதிலும் பழங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பச்சை நிற காய்கறிகளில் எப்படி தனித்துவமான ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்து காணப்படுகின்றனவோ அதுபோலத்தான் பச்சை நிறத்தில் உள்ள பழங்களிலும் மிக அதிகமாகவே இருக்கின்றன. கொழுப்பு என்பது நம் உடலில் இயற்கையாகவே இருக்கிற மெழுகு போன்று ஒட்டும் தன்மையுடைய ஒரு பொருளாகும். இது நம்முடைய உடலின் செயல்பாட்டிற்கு உதவக்கூடியது. ஆனால் அதே சமயம் உடலில் 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கொலஸ்ட்ரால் HDL மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் LDL ஆகிய 2 வகையான கொலஸ்ட்ரால்கள் உண்டு. இவை இரண்டுமே அவற்றின் அளவுகளில் சீராக இருக்க வேண்டியது. அதற்கு சரியான உணவு பழக்கமும் முக்கியம். மோசமான உணவு பழக்கத்தால் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகி பல பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. அவற்றை சரி செய்ய பழங்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் செறிவாக உள்ள உணவுகளை தேர்வு செய்து சாப்பிட வேண்டியது மிக முக்கியம். அவற்றில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கச் செய்யும் சில பச்சை நிற பழங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம் வாங்க. கிரீன் ஆப்பிள் சாப்பிடுவது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் மிக பெரிய அளவில் உதவி செய்யும் என்று பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆப்பிளில் உள்ள பெக்டின் என்னும் நார்ச்சத்து ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கவும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கவும் உதவி செய்கிறது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் கொய்யாப்பழத்தில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட பழம் கொய்யா. இதில் ஏராளமான நார் சத்துக்கள் இருக்கின்றன. LDL கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பவர்களுக்கு அதன் அளவை குறைத்து கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு கொய்யா பழத்தை தினசரி டயட்டில் சேர்த்து கொள்ள வேண்டியது முக்கியம். இதில் உள்ள பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் அதனால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவதிப்படுகிறவர்கள் தங்களுடைய டயட்டில் பேரிக்காயை சேர்த்து கொள்ளலாம். இதில் நிறைய நார்ச்சத்துக்களும் நீர்ச்சத்தும் அதோட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்கின்றன. இவை கெட்ட கொழுப்பை குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவும். கூடுதலாக செரிமான மண்டலத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்தி எடையையும் கட்டுக்குள் வைத்திருக்கும். அதோடு இதயத்திற்கு சிறந்த நண்பன் என்றும் இந்த பேரிக்காயை சொல்லலாம். கிவி பழம் மேலே குறிப்பிட்ட பழங்களை விட சற்று சுவையில் புளிப்பு சுவை மிகுந்திருக்கும். அதற்கு காரணம் அதில் இருக்கும் அதிகப்படியான வைட்டமின் C தான். அதோடு கிவியில் நார் சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மிக அதிகம். இவை அனைத்தும் இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதோடு இரத்தத்தில் கலந்திருக்கும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றும் தன்மை கொண்டது என பல ஆய்வு முடிவுகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கிவியில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. அவகேடோ பழத்தில் சர்க்கரை கிடையாது. அதோடு கூடுதலாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் தன்வசம் வைத்திருக்கும் ஒரு சூப்பர் ஃப்ரூட் அது. இதில் வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், வைட்டமின் A, ஒமேகா 3 உள்ளிட்ட நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கின்றன. இவை உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கச் செய்யும். இதனால் உடல் எடை கட்டுப்பாடு, இதய ஆரோக்கியம் மற்றும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் இந்த அவகேடோ பழம் உறுதுகிறது. மேற்கண்ட பழங்கள் அனைத்திலுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. இவை இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த குழாயில் கொழுப்பு படிதலையும் தடுக்கிறது. அதோடு உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் உண்டாகாமல் பாதுகாக்கும். அதனால் இந்த 5
பழங்களை உங்களுடைய தினசரி டயட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இவற்றில் ஏதேனும் ஒரு பழத்தையாவது எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் இதயத்தை உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கலாம். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping வந்து ஒன் ஆஃப் த ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சுலபமாக ஆர்டர் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.